வணக்கம். ஷர்குருவே சரணம். நான் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புத படைப்பில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஐயனுடைய அற்புதங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிறத தவிர எனக்கு வேற எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. இந்த வீடியோனுடைய உந்துதலாக இருந்த ஈரோடு மாவட்டம் செம்பகவள்ளியின் அன்பு சகோதரிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை, அண்ணா இது எனக்கு நடந்தது, உங்கள் வீடியோவை பார்த்து நான் ஃபாலோ பண்ணேன். இந்த 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப நான் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சனோ, ஐயனை பத்தி தெரிய ஆரம்பிச்சனோ, அன்று முதல் ஐயனிடம் வந்தேன். என்னோட உயிர் பாதுகாக்கப்பட்டது. என்னோட வாழ்க்கை என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டைரக்டா. அவங்க தனக்கு நடந்தவை என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆடியோவா பதிவு பண்ணியிருக்காங்க. அதையும் நிச்சயமா அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்கள பற்றிய ஒரு அறிமுகம் உங்களுக்கு வேணும், அதை சொல்லிடுறேன் நான். அவங்க ஈரோடு செம்பகவள்ளி பேரு. அவங்களும் எல்லாரும் மாதிரி கல்யாணம் முடிச்சு 3 குழந்தைங்க, 2 ஆண் பசங்க, ஒரு பொண்ணு. கொஞ்ச காலத்துல ஒரு குழந்தைகள் ஒரு அளவா வர்றதுக்கு முன்னாடியே கணவன் என்ன செய்யறாரு, 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாக கணவர் பெரிய பையனை எடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இந்த பொண்ணு சின்ன பையன் பிளஸ் பொண்ணை வச்சுக்கிட்டு தனியா இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதவியா இருந்த தன் அம்மாவும் இறந்துடுறாங்க. சொந்த பந்தங்கள் யாருமே எந்த விதமான, அதான் தெரியுமே நமக்கு, காசு இல்லைன்னா சொந்த பந்தம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இருந்தாலும் நல்ல உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். அப்படி ஒரு அற்புதமான சூழ்நிலையில தன் அம்மால இறந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது தன் மகன் சின்னவனுக்கு இதயத்தில் ஒரு பிரச்சனை. தான் எப்படியா வாழ போறோம், உடல்நிலை பாதிக்குது, அந்த பிள்ளைக்கு உடல்நிலை பாதிக்குது. சரி, நம்ம 2 பிள்ளைகளை விட்டுட்டு போக போறோம், நம்ம பிள்ளைகள் அனாதையாக போகிறது, என்னடா செய்யறது அப்படிங்கும்போது பிரம்மம், பரம்பொருள், ஆதிசக்தி, சிவமே அவரான கணக்கம்பட்டி நம்ம அப்பாவை பத்தி தெரிய வருது. நம்மளோட வீடியோவும் ஒரு உந்துகோல், அதில் நான் பெருமைப்படுகிறேன். பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட்ல வராங்க, தன்னுடைய மகளை கூப்பிட்டுட்டு இறைவா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்து இறைவனை கும்பிடுறாங்க. என்னை வந்து சந்திச்சாங்க ஒரு தடவை. எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொன்னாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே விஷயம், ஷர்குருவை நம்புங்கள், அப்பாவை நம்புடா, உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஷர்குருவை நம்பு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னேன். எனக்கு எது எப்படியோ என் 3 பிள்ளைகளும் என்னிடம் வரணும். என் கணவர் பொறுப்பில்லாதவர், என் பெரியவன் வீணா போயிட்டு இருக்கான், அந்த பையனும் வந்து என்னோட சேரணும் அப்படின்னாங்க. நான் அவர்களிடம் சொன்ன ஒரே வார்த்தை, சத்திய வாக்கு நான் சொன்னேன், இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நியாயமாக இருக்கும் பட்சத்தில் சர்க்குரப்பா உன்னுடைய வேண்டுதலை மிக விரைவில் சேர்த்து வைப்பார். உன் உடல் நலத்தை, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். நீ பயப்படாத, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் இறந்துருவேன், நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையே வேண்டாம். என்று கடக்கம்பட்டி மண்ணை மிதித்து சர்க்குருவை நம்ப ஆரம்பித்தீர்களோ அன்றே உனக்கு நல்லதாயிடும்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். தீர்த்து எடுத்துட்டு போனாங்க, விபூதி சந்தனம் வாங்கிட்டு போனாங்க. வந்து போன ஒரு 15-20 நாள்ல எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணா எனக்கு தலையில ஜடை போட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், மற்றவர்களிடம் சொல்லும்போது கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்சு சீவி கூட பாருங்க, மற்றவங்க சொன்னா கேலி பண்ணுவாங்கன்னு நல்ல தலைக்கு ஊத்திட்டு சீவிட்டு விட்டுருக்காங்க. மறுநாளே ஜடை இதாகிடுச்சு. அப்ப வருத்தத்துல படுத்துனாங்களாம். அப்பா நான் என்ன செய்யறது, என் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்றது, உன்னுடைய மண்ணை, உன்னுடைய திருவடியை மிதித்து சரண்டர் ஆயிட்டு வந்துட்டேன், எனக்கு முடியும் போடுறீங்க, நான் என்ன பண்ணுவது, என் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்ற போது வந்து உட்கார்ந்து தலையை நீவி கொடுத்தாரான். இது நான் உனக்கு கொடுத்த சொத்து, அப்பா வீடு இருக்குடா, நீ ஏன் கவலைப்படுற, கவலைப்படாதடா மாரியம்மா, நீ தொடர்ந்து வாடா, நீ வாடா, என் புள்ள அந்த இடத்த வந்து மிதி, நீ வந்து கொண்டே இரு, உனக்கு நான் இருக்கேன்டா, அப்ப இருக்கிறது உனக்கு தடம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஆடியோவில் நீங்கள் கேட்பீங்க அதை, சரிங்களா? அப்படி ஒரு அற்புதமான விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. முதல்ல அந்த ஆடியோவை கேட்டுட்டு வந்துருங்க. எனக்கு அப்பா வந்து எனக்கு வந்தேன், எனக்கு அற்புதம் செஞ்சார். அதே மாதிரி எனக்கு சடை போட்டு விட்டார், மகளாக ஏற்றுக்கிட்டாரு. என் உடல்நிலை
எனக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. அதில் வந்து அப்பா கோயிலுக்கு வந்த உடனே அந்த தீர்த்தத்தை குடித்தேன். என் உடல்நிலை சரியாயிடுச்சு. நான் செத்திருந்தா நான் வந்து ஜீவசமாதி வந்தேன், நான் நல்லாகி வந்துட்டேன். இல்லைன்னா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இறந்துருக்கணும். ஆனால் அப்பா கிட்ட வந்து அப்பா என்னை காப்பாற்றி விட்டாரு. அதிலிருந்து நான் மீண்டும் இன்னைக்கு நல்லா தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னா அப்பாவால் தான். ஆடியோ கேட்டிங்களா? நான் சொல்லலை, அவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. இது எனக்கு நடந்ததுன்னா நான் அங்க வந்து மிதிக்கலை என்று நான் செத்து 4 வருடங்கள் ஆகியிருக்கும். என் பிள்ளைகள் அனாதைகள் ஆகியிருக்கும். என் சிறிய பையனுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கான். அந்த பையன் அவனாசியில, கோயம்புத்தூர் பக்கம் அவனாசியில் இருக்கான். அவனுக்கு இதயத்துல பிரச்சனை. டாக்டர்கிட்ட போய் கேட்டோம், ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஒரே மூட நம்பிக்கைன்னு மற்றவங்க சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரே முழு நம்பிக்கையாக ஐயனுடைய விபூதியும் சந்தனத்தையும் என் பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்தேன். கடன் தொடர்ந்து இதை சாப்பிட்றா, அந்த தீர்த்தத்தை வச்சு சாப்பிட்றா, வர்றதை பார்ப்போம் அப்படி. என் பையனு தொடர்ந்து சாப்பிட்டதனுடைய விளைவு ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு டாக்டர்கிட்ட போறேன், உன் பையனுக்கு இருதய நோய் சரியாகி விட்டது என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் சொல்லலை. நான் சொல்லும்போது நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணீங்க, மருத்துவமே வேண்டாமா அப்படின்னு. மருத்துவம் வேண்டாம் என்று சொல்லவில்லை நான். இவர் மருத்துவருக்கும் மருத்துவர் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நான் சொல்றதெல்லாம் அதுதான். அப்பனை நம்பி முழுமையாக வர்றவங்களுக்கு இவர் ஒரு மருத்துவர், மகா மருத்துவர், மகா சித்த புருஷன். தன் மகன் சின்ன பிள்ளைக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கணக்கம்பட்டி மண்ணை மிதிக்க ஆரம்பித்தவுடன் என் உடல் நலமும் சரியாக ஆரம்பித்தது. நான் இறந்து விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு வேலை செய்ய ஈஸியாச்சு, சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். என் சின்ன பையன் போனா அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். என் மகள் வீட்டில் இருக்காங்க. இவ்வளவு ஒரு அருமையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது என் மகனுக்கு கணவரோட இருக்காரு, திருமணமானது. திருமணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், சந்தோஷம் தான். ஆனா எனக்கு இறைவனிடம் நான் வச்ச கோரிக்கை என்னவென்றால் என் பிள்ளை என்னோடு வந்து சேரணும், அவனுக்குரிய விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த முடியை தெரிஞ்சுக்கலாம். அதை முடி காணிக்கை கொடுத்துட்டு மறுபடியும் போய் வேண்டிட்டு விட்டு இருக்காங்க. பெரிய பையன் தன் மனைவியை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து விட்டார், நீ ஏன் கூட தான் இருக்காரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. கேட்டிருப்பீங்க ஆடியோல. இது எல்லாம் நடக்கும்போது அந்த பெண்மணிக்கு சத்குரு மேல் எப்படி இருக்கும் அபிமானம், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு உணர்ச்சி வசமாக இருக்கும் என்பதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். பையனும் வந்துட்டான், சின்ன பையனும் கிளியர் ஆயிட்டான், தன் மகளும் அடுத்து நான் ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா சர்க்குரோட நீங்களும் சொல்லுங்க, மக்களுக்கும் சொல்லுங்க, நல்ல வரனாக அமையணும் அப்படின்றாங்க. பிரிந்த குடும்பம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது, சேர்ந்து விட்டது. தன் உயிரை காப்பாற்றிய சர்க்குருக்கு காலமெல்லாம் நன்றி சொல்றாங்க. இதை எடுத்து சொல்லுங்கண்ணா, மக்களுக்கு சொல்லுங்கண்ணா, எனக்கு நடந்த விஷயத்தை சொல்லுங்க, என் போட்டோ தரேன், என் குடும்ப போட்டோ தரேன், என் கூட வந்தவங்க போட்டோ தரேன், இதெல்லாம் நீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்வது என்றுமே பொய் சொல்வதில்லை. சத்குருவை பத்தி நம்ம பொய் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. இன்று கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் கணக்கம்பட்டி போறவங்களுக்கு தெரியும். லட்சோப லட்ச மக்கள் கூடி அங்க ஆர்ப்பரிச்சுட்டு இருக்காங்க ஐயனுடைய புகழையும் ஐயனுடைய அருளையும் பெருமையை. நான் ஒருவன் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது இல்லை. இருந்தாலும் எனதுடைய ஐயனிட்ட பணியாக சத்குரு எனக்கு கொடுத்த வேலையை அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நடத்தி காட்டினார் இல்லையா, உங்களுக்கும் அது நடக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் கத்திட்டு இருக்கேன். ஈரோடு செம்பகவல்லிக்கு நடந்த விஷயம், எத்தனையோ நபர்களுக்கு நடந்த விஷயம், ஏன் இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடாது? உங்கள் கர்மா ஏன் விலகக்கூடாது? நீங்கள் ஏன் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடாது? என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, என்ன நான் இது பண்ணிட்டே இருக்கேன், சித்திர போய் கும்பிட்டா என்ன ஆகும்? என்னுடைய கர்மா என்னை வெயிட் இருந்துகிட்டே இருக்கேன், கர்மா இருக்கத்தான் செய்யுது, எப்படி அது லேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அவருக்கான பதில் இந்த வீடியோ மூலமாக தர ஆசைப்படுகிறேன். வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுடைய கர்மா ஒரு 20,000 ரூபாய் அளவுக்கு உங்ககிட்ட கர்மா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், என்கிட்டயே இருக்கும் கூட வச்சுக்கிறோம், இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம்.
அது எப்படி இருந்தது என்றால் சில்லறையா நான் பண்ண கருமாக்கள்லாம் கூடி ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து 20,000 ரூபாய்க்கு அளவுல அந்த கருமாக்கள் என் தோளில் சுமத்தப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த 20,000 காயின்ஸ். எனக்கு சுமக்கிறதுக்கு எவ்வளவு வெயிட், எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த நேரம் நான் சித்த புருஷன் கணக்கம்பட்டியாரை பிடிக்கும் பொழுது, வாடா வாடா வாடா, நான் ரிசர்வ் பேங்க்டா, அந்த சில்லறை போல என்கிட்ட கொடுத்துடுறா, இந்தடா 2000 ரூபாய் நோட்டு, ஒரு 10 நோட்டு வச்சுக்கடா. அது 20,000 தானே. அந்த 20,000 நான் பாக்கெட்ல வச்சு போகும்போது எப்படி போவேன்? இதுதான் ஒரு சித்த புருஷன், ஒரு கணக்கம்பட்டியார், ஒரு பரபிரமம் செய்து கொண்டிருக்கின்ற வேலை இந்த கணக்கம்பட்டிகள் அங்குதான் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு போங்க, உங்க சில்லறை மூட்டைகள் எல்லாம் கொடுத்துட்டு அழகா ஃப்ரீயா வாங்க. ரெண்டாவது அந்த 20,000 செலவழிச்சு அவர் காலி பண்ணிடுவார். உங்களை நல்ல ஒரு அருமையான அற்புதமான ஆத்மாவாக நிலைநிறுத்தி விடுவார். இதுதான் நான் உங்களுக்கு சொல்றது. வாங்க, அந்த கணக்கம்பட்டி மண்ணை மிதிங்க, உங்களுடைய கர்மா அத்தனையும் விலகட்டும். அவர் சொன்னதெல்லாம் நீதி, நியாயம், தர்மம், பசித்தவனுக்கு உணவிடுங்கள், நீதி நியாயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அந்த அருமையான ஒரு விஷயம் உங்கள் வாழ்விலும் நடக்க வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் ஐயனுடைய அந்த அற்புதங்களோடு சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.